1999 ஆண்டு என்று நான் நினைக்கின்றேன். களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை. நான் அன்று நுழைகின்ற போதுதான் அங்கு மாவட்ட வைத்திய அதிகாரியாக டாக்டர் வசீகரன் அவர்களை காணுகின்றேன். அவர் ஒரு விடுதியில் நின்று அதாவது அந்த விடுதியில் உள்ள நோயாளிகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். திரும்பி பார்க்கிறார். பார்த்துவிட்டு என்னை நோக்கி வருகின்றார். நான் அவருடன் கதைக்கின்றேன். அன்றுதான் எனக்கு தெரியும் மாவட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் கே வசீகரனாக இருக்கின்றார் என்கின்ற விடயம். இதே வைத்தியசாலையின் இதே மாவட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் கே வசீகரன் அவர்களை நான் 1982 ஆண்டு யாழ்ப்பாணத்திலே அவர் மருத்துவ பீட மாணவனாக இருந்தபோது சந்தித்த நான். தொடர்ச்சியான நட்பை பேணிய நான். அந்த வகையிலே இந்த வைத்தியசாலை இன்று இவ்வாறு இருந்தாலும் அன்று மிகவும் இக்கட்டான காலப்பகுதியிலே அந்த வைத்தியசாலையை கொண்டு நடத்தினார் என்கின்ற பெருமையை டாக்டர் கே வசீகரன் அவர்கள் பெறுகின்றார். அதை யாரும் மறக்கவும் முடியாது. எனக்கு நன்றாக தெரியும் துப்பாக்கி வேட்டுகள், அதே போன்று குண்டுகளின் சத்தங்கள், பிரேதங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தாலும் கையிலே ஒரு ஃபைல் மற்றும் ஒரு ஃபுட் ரூலரை வைத்துக்கொண்டு ஒரு பெண்ணையும் எடுத்து அந்த சடலங்களை தாமதிக்காது உறவினரிடம் கையொழித்த பெருமை அவரிடம். அந்த காலத்திலே நீங்கள் அதாவது மரண விசாரணை அதிகாரியாக இருந்தீர்கள். அது மாத்திரமல்ல வைத்தியசாலையினுடைய நலம்புரி சங்க செயலாளராக இருந்தீர்கள். நான் உங்களிடம்தான் 1999 ஆண்டு தொடக்கம் பல வேலை திட்டங்களை நான் முன்னெடுப்பவன். எனக்கு நன்றி ஞாபகம். முட்கம்பி வேலிகள் நிறைந்த நாட்கள், சிடிபி பஸ்குள்ளே ஆம்புலன்ஸ் இல்லாமல் அதாவது மகப்பேறு நடந்த நாட்கள், வைத்தியர்கள் இல்லாத நாட்கள் என்றெல்லாம் இருந்தன. அவையெல்லாம் நான் கண்டு அதை சக்தியின் தேடலின் ஊடாக 1 அல்ல 2 அல்ல உங்கள் உதவியுடன் எங்களுடைய வைத்தியசாலையினுடைய மாவட்ட வைத்திய அதிகாரி கே வசீகரன் அவர்களுடன் ஒளிபரப்பி ஆம்புலன்ஸ் வண்டி கூட கிடைத்தது. அதேபோன்று சிறு சிறு வேலைத்திட்டங்கள் நடந்தது, இல்லாமலில்லை. சில வேலைத்திட்டங்கள் செய்தது. அதற்கு சக்தி தொலைக்காட்சிக்கு நான் முதுக்கனாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, அதன் பிற்பாடு நாளுக்கு நாள் அரசியலும் மாறிக்கொண்டிருந்தது. அந்த வகையில் எனக்கு தெரியும் அந்த வைத்தியசாலை மாவட்ட வைத்தியசாலையாக தான் இருந்தது. எந்த நேரமுமே அங்கு வெள்ளை வேட்டியுடன் அங்கு வந்து இறங்குவார் பொன் செல்வராஜா அவர்கள். அந்த வைத்தியசாலையை கூறிய அக்கறையுடன் செயற்பட்டார். நீங்கள் அவருடன் ஊறியவர் என்று கூறலாம். அதாவது எரிவில் கிராமத்தைச் சேர்ந்த நீங்கள், அதாவது பொன் செல்வராஜா என்றால் அது முதலாவது அதாவது பெருமநாயகம் அவர்களின் வீட்டுக்குத்தான் அவர் வந்து தெரிவார். அந்த அளவுக்கு நீங்கள் அவரை பிடித்து வேலை செய்து களுவாஞ்சிக்குடி மாவட்ட வைத்தியசாலையாக தரம் உயர்த்தினீர்கள். அதன் பின்பு தம்பான்பிள்ளை கனகசபை தம்பான்பிள்ளை கனகசபை கழுதாவளை கிராமத்தைச் சேர்ந்தவர். அவர் உடனடியாக அந்த வைத்தியசாலையில் வந்து அயராது பாடுபட்டு ஒரு செயல் வீரனாக செயற்பட்டு அவரும் அந்த வைத்தியசாலையை மாவட்ட வைத்தியசாலையாக இருந்த வைத்தியசாலையை ஆதார வைத்தியசாலையாக தரம் உயர்த்தினார். இதுதான் வரலாறு. அதன் பின்பு இந்த வைத்தியசாலையிலே படுவாங்கரை எழுவாங்கரை ஆகிய 2 பிரதேசங்களிலும் இருந்தும் மக்கள் சிகிச்சை பெறுகின்றார்கள். பல இடப்பற்றாக்குறை இருக்கின்றது. இந்த வைத்தியசாலையை தரம் உயர்த்த வேண்டும் என்பது சம்பந்தமாக இருக்கின்ற போதுதான் மண்முனைதன் எரிவுப்பட்டு பிரதேச செயலகத்திலே அதாவது பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே முன்னாள் பிரதி அமைச்சராக அதாவது விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்கள் இருந்தபோது நான் தான் சவால் விட்டேன். இந்த வீதியால் கல்முனைக்கு செல்ல போகின்றார் மைத்திரிபால சிறிசேன சுகாதார அமைச்சர் அவர்கள், உங்களால் அவரை நமது களுவாஞ்சிக்குடியை கொண்டு வர முடியுமா என்று நான் கேட்டேன். அந்த நேரத்தில் சூனன் குணசிங்கம் அவர்களும் என்னோடு சேர்ந்து குரல் எழுப்பினார். உடனடியாக எனக்கு தொலைபேசி அழைப்பை முரளிதரன் அவர்கள் எடுத்தார். ரவி என்ன இன்னும் கொஞ்ச நேரத்தில் மைத்திரிபால சிறிசேன சுகாதார அமைச்சர் வரப்போகிறார், அங்கே வாங்க, நான் செல்லுகின்றேன். அவன் சுகாதார அமைச்சரிடம் காட்டுகின்றார். அந்த வைத்தியசாலையை பற்றி விளங்கப்படுத்துகிறார். உடனடியாக அந்த வைத்தியசாலை ஜைகா ப்ரொஜெக்டில் உள்வாங்கப்படுகின்றது. அந்த நேரத்திலே மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளராக சதுர்முகம் இருக்கின்றார் என்று நினைக்கிறேன். சதுர்முகம் அல்லது தேவராஜன், எனக்கு நல்ல ஞாபகம் இல்லை, தேவராஜன் அவர்கள் இருந்த காலம் என்று நினைக்கின்றேன். பின்பது உள்வாங்கப்படுகின்றது. அந்த வகையில் மீண்டும் அந்த வைத்தியசாலை கட்டப்படுகின்றது. தற்போது தலை நிமிர்ந்து நிற்கின்றது. பாரிய ஒரு கட்டிடத்துடன் தலை நிமிர்ந்து பல வசதிகளும் கொண்டு இருக்கின்றனால் அதுக்கு வித்திட்டவர் குணசிங்கம் சுகுணந்தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அதை செய்வதற்கு அனுமதி வழங்கியிருந்தவர் சுகாதார அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன தான். அதை செய்வதற்கு வித்திட்டவர் அல்லது முயற்சி செய்தவர் என்றார் முன்னாள் பிரதி அமைச்சர்
விநாயகமூர்த்தி முரளிதரன் தான். நம்மளுக்கு அரசியல் தேவையில்லை, இது அரசியல் அல்ல. ஒவ்வொருவரும் செய்த சாதனைகள், அவர்கள் புரிந்த சமூக சேவைகள் மறக்க முடியாததான் இருக்குது. அதற்காகத்தான் இதை கூறுகிறேன். ஆகவே முதலாவது அமைச்சரை கொண்டு வாருங்கள் என்று சவால் விட்டது நான். பின்பு அங்கே அமைச்சரை கொண்டு வந்து இறக்கியது விநாயகமூர்த்தி முரளிதரன். அதுக்கு உறுதுணையாக இருந்தது குணசிங்கம் சூனன். அந்த கட்டிடம் தொடர்ச்சியாக பெற வேண்டும் என்பதில் அயராது பாடுபட்டவர் அவர்தான். அவ்வாறு இருக்கின்ற போதுதான் தற்போது அந்த கட்டிடம் கட்டப்பட்ட பின்பு அனைத்து வசதிகளும் இருக்கின்றன. தற்போது அங்கே பொது வைத்திய நிபுணராக ஏற்கனவே இருந்தவர், மிகவும் சிறந்த சேவை செய்த சத்யசாகரம் அவர்கள் இருந்தார். அதன் பின்பு அவர் கல்முனைக்கு இடமாற்றமாகி சென்றார். அதேபோன்று சர்ஜன் ஆண்டன் அவர்கள் இருந்தார், சுவர்ணம் ஆண்டன், அவரும் கல்முனைக்கு சென்று விட்டார். அதுபோன்று தற்போது பொது வைத்திய நிபுணராக மிகவும் கெட்டித்தனமான அதாவது பிரவின்சன் அவர்கள் இருக்கின்றார். அதேபோன்று நானும் என்னென்னு சொன்னால் ஹார்ட் அட்டாக் வந்தபோது அந்த வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட போது எனக்கு சிகிச்சை வழங்கியவரும் சத்யசாகரம் அவர்தான் தொடர்ச்சியான சிகிச்சையை வழங்கி இறுதியில் நான் தனியார் வைத்தியசாலையை கொழும்பு செல்லும் வரையில் அவர் தொடர்பை இருந்தார். மட்டக்களவுக்கு கொண்டு செல்லப்பட்டேன், பின்பு கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டேன். அதே போன்று எனக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்தது. இவைக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து மாத்திரமல்ல தொடர்ச்சியாக கிளினிக்கிலும் என்னை கவனித்தவர் அவர். அதுபோல் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலும் திறம்பட கவனித்தார்கள். அந்த வகையில் இருக்கின்ற போது இவைகளெல்லாம் கடந்த கால வரலாறு. அவ்வாறு இருக்கின்ற போது தற்போது உள்ள ஒரு பிரச்சனை. அன்று நான் சென்றபோது வைத்தியசாலைக்கு வைத்திய நிபுணர் பிரவின்சன் அவர்கள் கூறினார், வைத்திய நிபுணர் பிரவின்சன் அவர்கள் நீ எங்களுடைய இந்த வைத்தியசாலையிலே கிளினிக்கிலே அதிக அளவு நோயாளிகள் வருகின்ற போது அங்கே இடப்பற்றாக்குறை இருக்கிறது. ஆகவே நாங்கள் இன்னும் ஒரு கட்டிடத்தை கட்ட வேணும். கட்டுவதனால் முன்னால் உள்ள இடம்தான் இருக்கிறது. அவற்றை எடுத்து அதில் ஒரு 3 மாடி கட்டிடத்தை கட்டினால்தான் எதிர்காலத்தில் இந்த வைத்தியசாலையை மேலும் மேம்படுத்தலாம். நானும் சில வேளைகளில் தற்போது வேறொரு வைத்தியசாலைக்கு இடமாற்றமாகி செய்யலாம். சென்றாலும் கூட இது வர வேண்டும் என்கின்ற விடயத்தை அவர் கடுங்கவனமாக பிரவின்சன் அவர்கள் இருந்திருந்தார். அந்த வகையில் பிரவின்சன் அவர்களுக்கும் நான் நன்றி கூறியவனாக தற்போது எமது வைத்தியசாலையிலே பொது வைத்திய நிபுணராக பிரவின்சன், அதேபோன்று மகப்பேற்று வைத்திய நிபுணராக வசந்தராஜா, அதேபோன்று சத்திர சிகிச்சை நிபுணராக பாமதி, அதேபோன்று சிறுபிள்ளை வைத்திய நிபுணரும் தற்போது வந்திருப்பதாக தற்போது புவனேந்திரநாதன் அவர்கள் என்னிடம் சொன்னார். அவர் நான் நினைத்திருந்தேன் சிறுபிள்ளை வைத்திய நிபுணர் இல்லைண்டு. அவர் நமதுடைய முன்னாள் மாவட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் கே வசீகரன் அவர்களுடைய மருமகன். அவருடைய பேர் என்ன? லக்ஸான். ஓகே. அந்த வகையிலே நீங்கள் 25 வருடங்கள் மிகவும் எக்ஸ்பீரியன்ஸான அனுபவமான நலம்புரி சங்க செயலாளர். தற்போதைய நிலையில் அங்கு வேறு என்ன மாற்று வேலை திட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டும்? மாற்று வேலை திட்டம்னா இந்த கிளினிக்கு சிறப்பாக நடக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு கட்டிட வசதி வேணும். அந்த கட்டிடத்தை கட்டுறதுக்காக நமக்கு 3 மாடி கட்டிடத்தை அமைத்து அந்த கிளினிக் வாசனங்களை அங்கால தனிமைப்படுத்தி அவர்களுக்கான சேவைகளை செய்தால் விஷயமாக இருக்குது. இது பிறகு அதுக்குள்ளே இருக்கிறதால போகிறதுக்கும் வழி இல்லை, வாரத்துக்கும் வழி இல்லை, கதிரை போடுறதுக்கும் இடம் இல்லை. அப்படியான பாட்டில் இருந்து கொண்டு எத்தனையோ ஜனங்கள் நின்று கொண்டு இருக்கின்றன, வெளியிலே நிற்கின்றன. அந்த குறைபாடுகளை இருக்கிறதுக்கு ஒரு கட்டிடம் கட்டாயம் தேவை. இப்போ தற்போது கிட்டத்தட்ட நமது வைத்தியசாலையிலே நீங்கள் அந்த காலத்தில் என்னிடம் கூறுவீர்கள், வெளிநோயாளர் பிரிவிலே இத்தனை நோயாளிகள், 100கணக்கான நோயாளர்கள் தான் சொல்வீர்கள். விடுதியிலே தங்கியிருந்து 50-60 என்று கூறுவீர்கள். இன்று ஒட்டுமொத்தமாக மாதம் ஒன்றுக்கு ஒட்டுமொத்தமாக மொத்த நோயாளர்கள் எத்தனை பேர் வருவார்கள்? சுமார் 30,000, கிட்டத்தட்ட 30,000க்கு மேல், ஒரு மாதத்துக்கு 30,000க்கு மேல் சிகிச்சை பெறுகிறார்கள். அவர் வெளிநோயாளர் பிரிவு விடுதியில் தங்கியிருந்து, அதேபோன்று கிளினிக் இருந்து என்று சொல்கிறார். அதே மாதிரி நமது இப்போ இதில் தற்போது அண்மை காலமாக மகப்பேற்று விடுதி மிகவும் திறமையாக இயங்கி வருகின்றது வைத்தியர் வசந்தராஜா அவர்களின் தலைமையில். அதை பற்றி கூறுங்கள். டாக்டர் வசந்தராஜா இருக்கும் முதலெல்லாம் வைத்திய மகப்பேற்று நிபுணர்கள் என்று சென்றவர்கள் அவர்களும் நல்லவர்கள் என்று தான் நாம் கூற வேண்டும். அவர் தங்களுக்கான சேவைகளை சிறப்பாக செய்தவர்கள். அதே போன்று அவர்களுடைய இடத்துக்கு டாக்டர் வசந்தராஜா அவர்கள் 2 வருடத்துக்கு முன்பு இங்கு வந்தார். அவருடைய சேவை எவ்வளோ இருக்கும். நான் ஒரு இடத்துல நிற்கும்போது கைத்தார், கற்பிணி தாய்மார்கள் கிளினிக்கு போயிட்டு வந்து கைக்காங்க, வசந்தராஜா அவர் கடவுள் தான் என்ற மாதிரி அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளுங்கள். அவரை எல்லா கற்பிணி தாய்மார்களையும் சமமாக மதித்து சிறப்பான சேவை செய்வார். கருவள சிகிச்சை நிலையம் ஒன்றை ஆரம்பித்து அதை விட அவர் வந்த உடனே கிழக்கு மாகாணத்திலே எந்த ஒரு அரச வைத்தியசாலையிலும் இல்லாத வளர்ச்சி செய்கின்ற அந்த பிரிவு இல்லாமல் இருந்தது.
அப்போது அவர் சுதந்திரநாதன் என்ன செய்யாவிடம் கூறி இதற்கான ஒரு வசதியை செய்வதற்கு இதற்கு ஒரு ஆள் பிடித்தரவன்னு சொன்னார். எனக்கு அந்த நேரத்தில் சுதந்திரநாதன் ஐயா அவர்கள் என்னை கூப்பிட்டு இப்படி ஒரு இது ஒன்று இருக்குது, இதை நாம் இப்போ ஆரம்பிக்க வேண்டும், இதற்கு ஆரம்பித்து பிடிக்கலாம் என்று கேட்டேன். நான் அந்த இடத்திலே நான் என்னுடைய மரபு முறையான ஒருவரை இப்போது பிரதேச சபையின் உதவி கமிஷனராக இருக்கின்றார் வசீகரனை, அவருடைய வசீகரன், அவர்கிட்ட நாம் வந்து சொன்னபோது அவர் சொன்ன நல்ல விஷயமாம்மா, இதை நாம் செய்வோம் என்று சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொடுத்து இன்று மகப்பேற்று நிபுணர் வசந்தராஜ அவர்கள் முயற்சியினால் இதற்கு யாழ்ப்பாணம் போகிறேன், அங்கே போகிறேன், இந்தியாவுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இதெல்லாம் நிற்பாட்டி ஓரவங்க போய் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்களே நம்பிக்கை வைத்தவர்கள் இங்கே அந்த வேலையை அந்த அந்த பிரிவிலே சேர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். நியாயமான முறையிலே அந்த சாந்தோங்க அந்த சேவையை வெற்றிகரமாக முடித்து கொண்டிருக்கின்றார். என்ற இதே நேரத்திலே கிழக்கு மாதத்திலே எந்த அரச வைத்தியசாலையிலும் இல்லாத ஒரு பிரிவு அவருடைய உதவியால் அவருடைய முயற்சியினால் ஆக்கப்பட்டிருக்கின்றதையும் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது பார்க்கின்ற போது அந்த வசந்தராஜா அவர்கள் அவர் எதையும் மறைக்க மாட்டார், எல்லாரையும் வெளிப்படையாக கூறுபவர். அங்கு வந்து அந்த ஸ்கேனிங் மெஷின் இல்லாமல் இருந்தது. ஆரியமதி வைத்தியசாலையிலே இருந்து தான் அந்த ஸ்கேனிங் மெஷினை கிழமைக்கு ஒரு தடவை கொண்டு தான் அந்த சிகிச்சை செய்து தந்தார். அவை ஸ்கேனிங் மெஷின் ஒன்றின் அவசியம் பற்றி என்னிடம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் 2 பேட்டிகளை தந்தார். பேட்டிகளை தந்ததன் பதிலாக அதன் முயற்சி என்பதை விட நான் அங்கே ஸ்கேனிங் மெஷின் இல்லை, அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை உணர்த்தியதன் காரணமாக நமது பிரதேசத்தைச் சேர்ந்த வெளிநாட்டிலே வாழுகின்ற அவர்கள் அந்த ஸ்கேனிங் மெஷினை அங்கு அன்பளிப்பு செய்திருந்தார்கள். நான் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா பெறுமதியான ஸ்கேனிங் மெஷின் அங்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் பார்க்கின்ற போது அவர் அந்த பேட்டியை எனக்கு தந்ததன் காரணத்தால் அவர் அனுபவித்த துன்பங்கள் ஏராளம், நெருக்கடிகள் ஏராளம் இருந்தாலும் கூட அவர் தலைக்கவில்லை. ஆனால் அங்கு தற்போது ஸ்கேனிங் மெஷின் கிடைத்து விட்டது. அதாவது மகப்பேற்று வைத்திய பிரிவுக்கு ஸ்கேனிங் மெஷின் ஒன்று தேவை என்று சுட்டிக்காட்டிய போது தற்போது இந்த ஸ்கேனிங் மெஷின் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நமது இலங்கையிலே இருந்து வாழுகின்ற வைத்தியர்கள் வெளிநாட்டிலே இருக்கின்றார்கள். அதை உங்களுடைய புவனேந்திரநாதன் அவர்கள் தொடர்பு கொண்டு அதை செய்திருக்கிறார். அந்த வகையிலே அங்கு ஸ்கேனிங் மெஷின் இல்லை, அதன் முக்கியத்துவம் என்ன, அது கட்டாயம் வேண்டும் என்கின்ற விடயத்தை உணர்த்தியவர் வசந்தராஜா அவர்கள் தான். அதே போன்று பார்க்கின்ற போது சத்திர சிகிச்சை பிரிவு அது அண்மை காலமாக மிகவும் திறமையாக இயங்கி வருகின்றது. மிகவும் கெட்டிக்காரி, நமது பிரதேசத்தைச் சேர்ந்த அம்பலாந்துறையைச் சேர்ந்தவர். அந்த விடுதி தற்போது எவ்வாறு இயங்கி வருகின்றது, அதன் சேவைகள் எவ்வாறு அமைகின்றன, சத்திர சிகிச்சை விடுதியினுடைய சேவைகள் எவ்வாறு அமைகின்றன? சேவைகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. எத்தனை நோயாளிகள் வரையில் அனுமதிக்கப்பட்டு சேவைகள் வரும்? நிறைய வருது. அங்கே வந்து சத்திர சிகிச்சை நடக்குதுனே, சத்திர சிகிச்சை நடக்கிறது. இப்போ அங்கேயும் வந்து சிறந்த சேவை நடக்கிறது. அதே போன்று பொது வைத்திய நிபுணர் பிரைம் மினிஸ்டர், அதே போல் இன்னும் ஒரு பெரும்பான்மை வைத்தியரும் இருக்கின்றார். இன்னும் ஒருவரும் இருக்கிறார் அங்கு. அவருடைய பேர் என்ன எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ 2 பேர் இருந்து சேவை செய்கிறார்கள். அந்த பிரிவு எவ்வாறு இயங்குகின்றது? அந்த ஒரு பொது வைத்திய நிபுணர் கண்காணிப்பில் 1ஆம் வார்டு 5ஆம் வார்டு நீங்கள் 2 விடுதிகளும் இருக்கின்றன. அந்த 2 விடுதிகளும் சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றது. பெரும்பாலான அவர்கள் மட்டக்களப்புக்கு சென்றது ஃபஸ்ட் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வைத்தியசாலையை வைத்து அவர்கள் சிறந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். தற்போது அதாவது சிறுபுலி வைத்திய நிபுணராக மாவட்ட வைத்திய அதிகாரி வசீகரன் அவர்களுடைய மருமகன் அவர்களும் தற்போது வந்து அந்த சேவை நடக்கின்றது. அதே போன்று நான் நினைக்கின்றேன் ரேடியோலஜிஸ்ட், அதாவது ஸ்கேனிங் அதுவும் இருக்குது என்று நினைக்கிறேன். அவ்வாறு பல சிகிச்சைகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எல்லாம் நல்ல ஒன்று தான் கூறுவேன். மக்கள் சிறந்த சிகிச்சைகளை அங்கே பெற்றுக்கொண்டு வருகிறார். இந்த வாரம் பார்க்கின்ற போது நீங்கள் அந்த 1999ஆம் ஆண்டு என்கின்ற காலத்தில் உங்களது கையிலையும் ஒரு ஃபைல் கவரும் ஒரு ஃபுட் ரூலரும் ஒரு பென், ரெனால்ட் பென், எனக்கு நல்ல ஞாபகம், ஒரு ரெனால்ட் பென், ஒரு ஃபுட் ரூலர், ஒரு ஃபைலுடன் நீங்கள் ஓடுவீங்கள். உங்களுக்கு வசீகரன் ஐயா குறிப்பிட்ட அந்த பிரேதங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்றதில் நீங்கள் வேகமாக செயற்பட்ட ஒரு நபர். அந்த வகையிலே அந்த காலத்தில் 1999ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இருந்த அந்த யுத்த காலங்களில் ஒரு மறக்க முடியாத சம்பவம் ஒன்று, 2 சம்பவங்களை சொல்லுங்கள். நான் டாக்டர் வசீகரன் ஐயா அவர்கள் மாவட்ட வைத்திய அதிகாரியாக இருக்கின்ற நேரத்திலே நானும் அதே காலகட்டத்திலே தான் நானும்
மரண விசாரணை மரண விசாரணை அதிகாரியாக இருந்த நீங்கள் நலம்புரி சங்கத்தின் செயலாளராகவும் இருந்த நீங்கள் இருந்த நான் மரண விசாரணை அதிகாரியாக பதவியேற்றேன். அது எனக்கு கிடைச்ச உண்டு. இந்த வகையிலே நான் மக்களுக்கு என்னை பொறுத்தவரை மனச்சாட்சியோடு சொல்லுவதாக இருந்தால் நான் இந்த பகுதி மக்களுக்கு சிறந்த சேவையை செய்திருக்கின்றேன். ஒரு 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 பிரேதம் ஒன்று கிடக்குன்னு சொன்னால் அந்த இடத்திலே போலீஸ் வாரத்துக்கு முந்தி நான் அங்கே சென்று அவர்களை எல்லாம் இருந்து அவர்கள் செய்ய வேண்டிய சகல உதவிகளையும் விரைவாக செய்து கொடுத்து இருக்கின்றேன். அதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் ஒரு மரண விசாரணை அதிகாரியால் மட்டும் ஒரு பிரேதத்தை விரைவாக இலகுவாக அதை விடுவிக்க முடியாது. அதுக்கு போலீஸ் உதவியாக இருக்கணும். அடுத்தது சத்திர நிபுணர் இருக்கணும். ஜேஎம் இருக்கணும். அந்த ஜேஎம் சட்ட வைத்திய அதிகாரி இருக்கணும். இந்த ரெண்டும் எனக்கு பக்கவனமாக இருந்தேன், உதவி செய்தவர்கள். அந்த வகையிலே எனக்கு சட்ட வைத்திய அதிகாரியாக இருந்த சேவை செய்த வசீகரன் ஐயா அவர்கள் போச்சுன்னு உடனே அவர் உடனடியாக இருக்கட்டுவார். நான் சில வேளையில் நான் முந்தி போனால் அவர் சொல்லுவார், எனக்கு நம்பிக்கையான ஒரு ஓட்டுக்காரனை அனுப்புவேன். நான் உடனே அவரத்தை வருவேன் சொல்லுவேன். உடனே நாம் எல்லா பழக்கம் எடுத்துருக்கேன். அவர் வந்துடுவார். அவடத்தையே வச்சு எல்லா வேலையும் செய்து அனுப்ப வேண்டியது மூத்தரைக்கு அனுப்புகிறேன், சட்ட வைத்திய அதிகாரி அனுப்புகிறேன். மற்றதெல்லாம் அவர் செய்து எனக்கு செய்து நான் என்னுடைய சேவையை சிறப்பாக செய்வதற்கு ஒரு பக்குவலமாக உதவியாக இருந்தவர் டாக்டர் வசீகரன் ஐயா வேறு கூறுங்க. அடுத்தபடியாக என்னுடைய காலகட்டத்திலே நான் 99ஆம் ஆண்டுலேருந்து 2005ஆம் ஆண்டு வரையும் 15 வருட காலம் சட்ட மரண விசாரணை அதிகாரியாக இருந்தேன். ஒன்று யுத்த காலம். அந்த யுத்த காலத்திலே நான் என்னாலான உதவிகளை செய்திருக்கின்றேன். அதே போன்று சுனாமி 2005ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த சுனாமி காலமும் என்னுடைய காலத்தில் நடந்தது. அதிலே நிறைய பிரேதங்களை, உடுப்பில்லாத பிரேதங்கள், அழுகின உடல்கள், அழுகின பிரேதங்கள், இப்படியான பல பிரேதங்கள் கிட்டத்தட்ட 186 200க்கும் மேற்பட்ட பிரேதங்களை கண்டிருக்கின்றேன். கண்டு நான் அதிலேயும் சிறந்த செய்தியை மக்களுக்கு செய்திருக்கின்றேன். அதாவது நீங்கள் மறக்க முடியாத சம்பவம் என்று கேட்டதற்கு அங்கே அதாவது பலவற்றை விட்டு செல்லாமல் தொட்டு செல்லாமல் அதை ஆழமாக கூறியது மாத்திரமல்ல, நானே மறந்து விட்டேன். சுனாமி எண்ணத்தின் போது நீங்கள் அதாவது 198 கிட்டத்தட்ட 200 சடலங்களை நீங்கள் அதாவது பிரேத பரிசோதனை நடத்திய விடயம் என்று பற்றி கூறினேன். அதே நேரத்தில் இன்னும் ஒன்று, நீங்கள் மாவட்ட வைத்திய அதிகாரியாக இருந்த டாக்டர் வசீகரன், அதே போன்று மரண விசாரணை அதிகாரியாக இருந்த பேருமநாயகம் அவர்கள் இருந்த காலங்களில் எந்த ஒரு சடலங்களும் மட்டக்களப்புக்கு எடுத்து செல்லப்படவில்லை. முழு பிரேத பரிசோதனைகளையும் நீங்கள் இருவரும் அது சம்பந்தப்பட்டவர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களை இங்கு அழைத்து செய்தீர்கள் என்பதை யாரும் மறக்க முடியாது. அந்த வகையில் இருக்கின்ற போது நீங்கள் இருந்த காலங்களில் இந்த வைத்தியசாலைக்காக நீங்கள் நினைவு கூறுகின்ற சாதனைகளை செய்தார்கள் என்று கூறுகின்ற அரசியல்வாதிகள் யார்? உங்களுடைய காலகட்டத்தில் அதாவது உங்கள் வைத்தியசாலைக்காக நீங்கள் நினைவு கூறுகின்ற அரசியல்வாதிகள் யார்? கடந்த கால அரசியல்வாதிகள் யார்? அந்த காலத்திலே இருந்தவர்கள் கொஞ்சம் அவர்கள் என்னுடைய அந்த காலகட்டத்தில். அடுத்தது அவரத்து உடனே அண்ணன் கடாசையார். அடுத்தது இப்போ இருக்கிற வேண்டிய சிறுநேசனையும் சொல்லலாம். அது வேறு வந்து அதில் மாவட்ட வைத்திய அதிகாரி அதாவது பொன் செல்வராஜா மாவட்ட வைத்திய அதிகாரி மாவட்ட வைத்தியசாலையாக தரம் உயர்த்தினார். ஆதரவு வைத்தியசாலையாக தம்மான்பிள்ளை கனகசபை அவர்கள் தரம் உயர்த்தினார் என்கின்ற விஷயத்தை செய்யலாம். அந்த நேரத்தில் நீங்கள் இருந்த காலம் அன்று தொடக்கம் என்று வரை மறக்காத வைத்தியர்கள் யார்? அந்த வைத்தியசாலையில் 1999ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து இன்று வரை உங்களால் மறக்க முடியாமல் இருக்கின்ற வைத்தியர்கள் யார்? உங்களை ஞாபகத்துக்கு இருக்கின்ற மிகவும் சிறந்த சேவை செய்த வைத்தியர்கள் யார்? வைத்தியர்கள் வந்து போயிருக்கின்றார்கள். நான் எல்லோரோடையும் தொடர்பு வைத்திருந்தேன். நான் எல்லாரும் எனக்கு தெரியும். அது வைத்தியர்கள் என்று கூறுகின்ற யாரை கூறுகிறீங்க? வைத்தியர்கள் உள்ள யாரே, அதாவது அன்றிலிருந்து இன்று வரையில் வந்து போனா இருந்தாலும் வந்து தான் போயிருப்பா, வந்த இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த நினைவில் வைக்க கொண்டிருக்கக்கூடிய குறைந்த நல்ல ஒரு சேவை செய்தார்கள் என்கின்ற முறையில் நல்ல சேவை செய்து கொண்டக்குள்ள நிறைய இருந்தாங்க. ஞாபகத்துக்கு வாரத்தில் இருக்கிறார்கள். டாக்டர் வசீகரன் ஐயா, டாக்டர் சூனன் ஐயா, தட்சிணாமூர்த்தி ஐயா, டாக்டர் அவரத்து வணக்கம். இப்போது இருக்கிறதுல எல்லாரும் தெரியும். இங்கேருந்து போனதில் பொது வைத்திய நிபுணர் சத்யசாரன் ஐயா, சத்திய சிகிச்சை நிபுணர் அண்டன் சோழன் அவர்கள், எப்படி பல மறக்க முடியாத இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகமா
டாக்டர் அக்பர் அலி என்கின்ற ஒருவர் இருந்தார். இருந்தவர். அவர் கல்மனக்குடியைச் சேர்ந்த அவருடைய சேவை எவ்வாறு இருந்தது? கல்மக்குடிய நல்ல அவர் சிறந்த சேவை செய்தவர். அவர் அடுத்த இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த வைத்தியசாலை இருக்கும்போது சிறந்த சேவையை செய்தவர். அவர் பிறகு இங்கே வேலை செய்து கல்முனைக்கு போய்விட்டார். அந்த நேரத்தில் எனக்கு அவரிடத்துலேருந்து ஒரு உதவி ஒன்று கேள்விப்பட்டது. அவரை செய்ய வேண்டிய இது இல்லை, அவர் நம்பர் ஒன்று இருக்கும் ஒரு கிளினிக்கு போகிறதுக்கு. உடனே நான் அவர்கிட்ட சொன்னபோது நான் அதுக்கு தாராளம் சொன்னேன். அப்புறம் அடுத்த நாள் அந்த கிளினிக்கு போகிற நேரத்தில் அந்த அவங்க இருந்து கேட்டாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் டாக்டர் அக்கிப்பர் ஐயா அவர்கிட்ட கேட்டாங்க. அப்புறத்தில் நான் சொன்னேன், அவர் கலஞ்சியில் வேலை செய்தவர், நல்ல மனிதர், இனப்பாகுபாடு இல்லாமலுக்கு சேவை செய்த ஒருவர் என்று சொன்னார். அவர் ஒரு ஞாபகத்திலே எனக்கு இன்றைக்கு தான் ஞாபகம் வருகின்றது. அன்று தான் சுனாமி அடுத்த நாள் அவர் இங்கேருந்து வேலை செய்துட்டு கல்முனைக்கு போகிறதுக்கு போனவர். போகும்போது ஒந்தாச்சி படத்துக்கு போன உடனே சுனாமி வரை என்று கத்தின உடனே அவர் திரும்பி வந்து பார்த்த அளவு வெள்ளாவடி அளவு அப்படியே போய் தந்து உயிரை தப்ப வச்சு வருவார் என்றது அந்த இதில் நான் கூட அவர் மிகவும் பாராட்டப்பட்டவர், அவர்களாலும் பாராட்டப்பட்டவர். பல பகுதியில் பாராட்டப்பட்டு சிறந்த சேவையை வழங்கிய கல்மனக்குடியைச் சேர்ந்த ஒரு மாற்று இனத்தைச் சேர்ந்த அக்பர் அலி. அதே மாதிரி இன்னும் ஒருவர் இருந்தார், அவர் கொழும்பில் இருக்கின்றார். தற்போது வைத்திய நிபுணர். கொக்கட்டிச்சோலைக்கு அடிக்கடி தேர் இழுப்பதற்காக வந்து செல்வார். அவரோட பேர் பிரேம்ஜித். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ என்று தெரியாது. அதே மாதிரி டாக்டர் ஜோகராஜா அவரை ஞாபகப்படுத்தலாம். அது தேவராணியை ஞாபகப்படுத்தலாம். இவ்வாறு பல வைத்தியர்கள் சிறந்த சேவையை வழங்கியிருந்தார்கள். ஆகவே இறுதியாக இன்று எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்ற இடப்பற்றாக்குறை. அந்த இடப்பற்றாக்குறை தீர்க்கப்படுகின்ற பட்சத்தில், அதாவது நாங்கள் ஒரு கட்டடத்தை கட்டலாம். அந்த கட்டடம் கட்டுகின்ற முழு பொறுப்பு எமது மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுக்கே விடப்படுகின்றது. அவரை சுகாதார அமைச்சருடன் சேர்ந்து இதற்குரிய நிதி உதவிகள் எடுக்க வேண்டும், அல்லது வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சகர் வேறு ஒரு ப்ரொஜெக்டில் போட்டு அதை செய்யலாம். எவ்வாறு இருக்கின்ற போது அங்கே முன்னே அந்த வைத்தியசாலைக்கு வெளியே உள்ள அந்த இடம் ஒரு குளம், அந்த குளத்தின் பேர் என்ன? வண்ணாங்குளம். தற்போது நிரப்பப்பட்டு நான் நினைக்கின்றேன் அதில் 20 அடிக்கு உங்களுக்கு ஏற்கனவே அனுமதி கிடைத்து விட்டது என்று. ஆனால் 20 அடி போதாது. அந்த அனுமதியை 40 அடி வரை நீங்கள் வேலி போட்டிருக்கீங்களா? இல்லை, அதை 40 அடி வரையில் அதை அனுமதியை பெற வேண்டும். இந்த பொறுப்புகளும் அரசியல்வாதியான சாணக்கியன் ஐயா அவர்களிடமும் அதேபோன்று வைத்திய அத்தியட்சர் என்னுடைய புவனேந்திரநாதன் அவர்களிடம் விடுவோம். அது மாத்திரமல்ல, அவ்வாறு நாங்கள் அதை 40 அடி வரை எடுத்து அவ்விடத்தில் ஒரு கட்டடத்தை கட்டுவதாக இருந்தால் யாரிடம் அனுமதி பெற வேண்டும்? அதில் அது குளம் இல்லை, குளத்துக்குரிய காணி கையளிக்கப்பட்டிருக்கு 20க்கு கையளிக்கப்பட்டிருக்கு. அது யார் கையளித்தவங்க? கமல சேவைகள் ஆணையாளர், காமசாலை சேவை ஆணையாளரால் அந்த காணி 20 அடிக்கு உங்களுக்கு, அதாவது மெயின் ரோட்டிலிருந்து 20 அடிக்கு கையளிக்கப்பட்டது. ஆனால் 20 அடிக்கு காணாண்டி என்னென்ன. ஆனால் நீங்கள் 40 அடி வரையில் எல்லை போட்டிருக்கீங்க என்ன, அதுக்கும் ஒரு அனுமதியை எடுக்க வேணும். அதையும் நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த வகையிலே இறுதியாக என்னத்தை சொல்ல போகிறீங்க நமது களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை தொடர்பாக? ஒரு பூரணத்துவமான ஒரு வைத்தியசாலையாக இன்னும் பொதுமக்கள் வைத்திய நோயாளர்களுக்கு, இந்த பகுதி மக்களுக்கு இந்த வைத்தியசாலை இருக்கிற பெரிய ஒரு கொடை என்று சொல்லலாம். அந்த நீடிக்க வேண்டுமாக இருந்தால் சகல வசதிகள் வழங்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதில் இப்போ இந்த கிளினிக்கில் நடக்கிறதுக்கு இப்படியான கட்டிடம் தலைமையில் இருந்தால் அது மக்கள் இடவசதி நல்லா இருக்கும். தங்குறதுக்கு சைக்கிள் எல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு நல்ல இடம், அதே போன்று வசதியான ஒரு இடமாக அமையும். பட் இப்போ இருக்கிற இடங்களை வைத்தியசாலைக்கு உள்ளே இருக்கின்ற இடப்பற்றாக்குறை நீக்குவதற்கு வேறு வேறு பிரிவுகளுக்கு அதை ஊக்கக்கூடியதாக இருக்குது. நன்றி. மிகவும் ஆக்கப்பூர்வமான இந்த நேர்காணலில் கலந்து கொண்டமைக்காக முன்னாள் மரண விசாரணை அதிகாரியும் களுவாஞ்சிக்குடி ஆதரவு வைத்தியசாலை நலம்புரி சங்கத்தினுடைய செயலாளராக 25 வருடங்கள் சேவையாற்றுகின்ற எஸ் பேரும்பநாயகம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தவனாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தற்போது களுவாஞ்சி ஆதரவு வைத்தியசாலையாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த வைத்தியசாலை 98-99 காலப்பகுதியிலே மாவட்ட வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட்டது. அந்த மாவட்ட வைத்தியசாலை தரப்படுவதற்கு அந்த நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அபரத்துவம் அடைந்த கௌரவ பொன் செல்வராஜா அவர்கள் எங்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்து அதை மாவட்ட வைத்தியசாலையை தரம் உயர்த்தினோம். அந்த காலகட்டம் ஒரு யுத்த காலம். யுத்த காலத்திலே எந்த விஷயம் செய்ய முடியாத ஒரு காலம். அந்த யுத்த காலத்திலும் கூட டாக்டர் அஸ்கரன் ஐயா அவர்கள் இந்த பகுதி மக்களுக்கு அவர்களை
வேறு எங்கெங்கும் செல்ல விடாமல் தன்னால் ஆன வைத்திய சேவைகளை செய்து பல நோயாளர்களை யுத்த காலத்தை காப்பாற்றிய பெருமைக்குரியவராக நான் மதிக்கின்றேன். அந்த வைத்தியசாலையானது தற்போது கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கனகசபை அண்ணன் கனகசபை அண்ணன் அவர்களுடைய பெருமுயற்சியினால் நாங்கள் அவரிடத்திலே பல தொடர்பு கொண்டு அந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அந்த வைத்திய ஆலோசனை குழுவிலே அவர் உறுப்பினராக இருந்த காரணத்திலையும் கொண்டு அவருடைய திறமையும் கொண்டு இந்த வைத்தியசாலையை ஆதார வைத்தியசாலையாக தரம் உயர்த்தி இன்று ஆதார வைத்தியசாலை தரத்திலே இந்த வைத்தியசாலை இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வகையிலே இதற்கு பல இந்த பகுதியில் உள்ள மக்கள் அவ்வளவு நோயாளர்களும் இங்கு இந்த வைத்தியசாலையை விசேஷமாக படுவாங்கர் பகுதியிலே உள்ள நோயாளர் பெருமக்கள் இங்கு இந்த வைத்தியசாலைக்கு வந்து தங்களுக்கு வேண்டிய வைத்திய சிகிச்சைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது இந்த வைத்தியசாலை இந்த மண்மிட சென்னகிரிப்பட்டி பிரதேச சபை, வெள்ளாவளிப்பட்டி பிரதேச சபை, பட்டிப்பளை பிரதேச சபை போன்ற அந்த பிரதேசங்களை உட்படுத்திய 1,80,000க்கு கூடுதலாக இருக்கும் நினைக்கின்றேன். அதுக்கு மக்களுக்கு இது ஒரு பொதுவான வைத்தியசாலையாக இருந்து சிறந்த வைத்திய சேவையினை செய்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நான் இந்த இடத்திலே கூறி வைக்க விரும்புகின்றேன். இந்த வகையிலே சிறிது காலமாக இந்த வைத்தியசாலைக்கு தேவையான வைத்தியர்கள் பற்றாக்குறை இருந்தது, ஆளணி பற்றாக்குறை, அதாவது விசேட வைத்திய நிபுணர்கள் இல்லாமல் இருந்தது, வைத்திய பற்றாக்குறை இருந்தது, பொதுவாக ஆளணி பற்றாக்குறை இருந்தது. தற்போது இந்த வைத்தியசாலையிலே சகல துறைக்குமான விசேட வைத்திய நிபுணர்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வைத்தியசாலை நலம்புரி சங்க செயலாளராக நான் சுமார் 25 வருட காலமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். தற்போதும் நான் வைத்திய செயலாளராக இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வைத்தியசாலையினுடைய 100% விடயங்கள் எனக்கு முற்றாக தெரியும். அந்த வகையிலே யுத்த காலத்திலே டாக்டர் வசீகரன் ஐயா அவர்கள் எவ்வாறு சேவை செய்தாரோ அதே போன்று அவருடைய கால பகுதியிலே இந்த வைத்தியசாலையிலே ஆரம்பியாக இருந்து வந்த டாக்டர் யுவராசா ஐயா அவர்கள், டாக்டர் தேவராணி அம்மா அவர்களை மறக்க முடியாது. அவர்கள் சரியான யுத்த காலத்திலே அவர்கள் தனியாக இருந்து கொண்டு டாக்டர் வசீகரன் ஐயாவோடு இணைந்து மக்களை சேவை செய்து வருவர். அதுக்கு பிறகு பல வைத்திய அத்தியட்சர்கள் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக தட்சணாமூர்த்தி ஐயா, அமரத்துவம் விளைந்த தட்சணாமூர்த்தி ஐயா, இந்த டாக்டர் சூனன் ஐயா அவர்கள் எல்லாம் இருந்து வைத்தியசாலைக்கு சிறந்த சேவைகளை செய்தவர்கள். டாக்டர் சூனன் ஐயா இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே இது சிறந்த நிர்வாகங்கள் அமைக்கப்பட்டவரால் அந்த ஜெய்கா ப்ராஜெக்ட் என்ற திட்டத்தை கொண்டு வந்த பெருமைக்குரியவர் டாக்டர் சூனன் ஐயா. அதற்கு பிறகு இந்த வைத்தியசாலைக்கு டாக்டர் புவனேந்திரநாதன் ஐயா அவர்கள் வைத்திய அத்தியட்சராக வந்திருக்கின்றார். அவர் ஒரு தங்கமான மனிதர். அவர் தன்னுடைய இந்த வைத்தியசாலையில் இருக்கின்ற வைத்தியர்களையும் விசேட வைத்திய நிபுணர்களையும் மற்றது சிற்றூழியர்களையும் அட்டெண்டன் போன்றவர்களையும் சகல நிர்வாக பிரிவினரையும் ஒரு குடும்பமாக வைத்து தற்போது தன்னுடைய சேவையை திறம்பட செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே தற்போது சொல்லப்போனால் இதுதான் ஓரளவு விசேட வைத்திய நிபுணர்கள் வந்திருக்கின்றார்கள், வைத்தியர்கள் கிடைத்திருக்கின்றார்கள், தாதி உத்தியோகம் கிடைத்திருக்கின்றார்கள். இந்த வைத்தியசாலையிலே 3 விசேட தாதி உத்தியோகத்தர்கள் இருந்து வந்தார்கள். அந்த இடத்திலே இப்போ 2 பேர், ஒரு ஆள் ஓய்வு பெற்று சென்று விட்டார், ஒரு ஆள் இடமாற்றம் செய்து ஆலோசனை சென்றதால் ஒரே ஒரு விசேட தாதி உத்தியோகம் மட்டும் இருக்கின்றார். அவரை எல்லோரையும் 3 பேர் பார்த்த வேலையை அவரை ஒரு ஆள் கணிப்பது கொஞ்சம் கஷ்டமான வேலை இருந்தாலும் தனது திறமையினால் செய்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு இந்த வைத்தியசாலையில் வேலை செய்கின்ற விசேட வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள், தாதி உத்தியோகத்தர்கள், விசேட வைத்திய நிபுணர்கள், சிற்றூழியர்கள், அடுத்தது நிர்வாகத்தினர், ஏனைய சகலரும் இந்த வைத்தியசாலையை தங்கள் அர்ப்பணிப்போடு வேலை செய்கின்ற காரணத்தினால் சுமூகமான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நான் இந்த இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். பொறுத்தவரை இந்த வைத்தியசாலை களவாஞ்சியுள்ளே அமைந்திருக்கின்ற ஒரு காரணத்தால் இது ஒரு கொடுத்து வைத்த ஒரு வைத்தியசாலை என்று கூறலாம். மகப்பேற்று நிபுணருக்கு டாக்டர் வசந்தராஜா வியூஜி அவர்கள் மகப்பேற்று நிபுணரான வசந்தராஜா ஐயா இருக்கின்றார். அவர் தன்னுடைய சேவையை மிகவும் கண்ணியமாக மனிதாபிமான முறையிலே அதில் எந்த ஒரு கர்ப்பிணி தாயையும் மட்டக்களப்பு போன்ற இடங்களுக்கு அனுப்பாமல் இந்த வைத்தியசாலையை வைத்து சகல சத்திரிகை தொடக்கம் சாதாரணமான வரையும் அவர் சிறந்த கர்ப்பிணி தாய்மார்களை சிறந்த முறையில் பார்த்து அவர் சிறந்த இடத்திலே இந்த வைத்தியசாலை
கர்ப்பிணி தாய்மாரை பொறுத்தவர்களே இயங்கி கொண்டு வருகின்றது. அதே போன்று இந்த வைத்தியசாலையிலே டாக்டர் விசேட நிபுணர் இவர் சத்யசாரண ஐயா இருந்து அவர் கால்முனைக்கு விடமாட்டம் சென்று விட்டார். அவர் இடத்திற்கு விசேட வைத்திய நிபுணர் பிரவீன் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார். அவர் ஒரு அமைதியான எளிமையான ஒரு சிறந்த ஒரு வைத்திய நிபுணராக இந்த வைத்தியசாலையில் பொது வைத்திய நிபுணராக இருந்து செய்திருக்கின்றார். சேலருக்கும் சிறந்த வைத்திய சேவையை செய்து கொண்டிருக்கின்றார். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நான் ஒரு ஒரு ஹார்ட் பேஷனாக இருக்கின்றேன். என்னுடைய 2023ஆம் ஆண்டு எனக்கு வந்த நேரத்திலே எங்களுடைய பிரவீன் ஐயா விசேட வைத்திய நிபுணர்கள் திறமையான முறையில் வைத்தியம் செய்து என்னை உயிர் தப்ப வைத்தவர் என்பதை நான் இடத்தில் கூறி வைக்க விடுகின்றேன். அதே போன்று இந்த வைத்தியசாலையிலே மகப்பெற்று வைத்திய பிரிவு சிறந்த முறையில் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த சிறு பிள்ளைகளுக்கான ஒரு வைத்திய நிபுணர் இல்லாத ஒரு பெருங்குறை ஒன்று இருந்தது. எங்களுடைய வைத்திய அச்சியற்று அவருடைய பெருமுயற்சியினால் கொஞ்சம் காலத்துக்கு வேலை செய்த விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் தக்ஷான் ஐயா அவர் வந்து ஏற்கனவே மாவட்ட வைத்திய அதிகாரியாக இருந்த டாக்டர் அன்புக்குரிய டாக்டர் வசீகரன் ஐயாவுடைய மகளை திருமணம் செய்த வகையில் அவருக்கு மருமகன் முறை அவர் இங்கே கிடைத்திருக்கின்றார். அதே போன்று இந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு சத்திரவைத்திய நிபுணர் டாக்டர் பாமினி அவர்கள் இங்கே கிடைத்திருக்கின்றார். அவரை தன்னை செய்து திறம்பட செய்கின்றார். அதே போன்று ஏனைய விசேட வைத்திய நிபுணர்கள் சகலரும் இந்த வைத்தியசாலையிலே இருந்து மக்களுக்காக சிறந்த சேவையை செய்கின்றார்கள் என்பதையும் நான் என்னிடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அவர்கள் கல்விக்குடியை பிறப்பிடமாக கொண்டவர். அவர் 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே பழங்குடி ஆதார வைத்தியசாலையிலே சேவை செய்து ஒரு மனிதர். அவர் தன்னுடைய சேவையை எந்த டைம் இந்த நேரத்திலும் இந்த கல்வி வைத்தியசாலைக்கு அர்ப்பணித்து வருவர். அவர் இங்கே இருந்த பொதுமக்களால் பாராட்டப்பட்ட ஒருவர், நல்ல மனிதர் என்று பாராட்டப்பட்ட ஒருவர். அப்படிப்பட்ட ஒருவர் இந்த வைத்தியசாலையில் சேவை செய்து அவர் ஒரு வெள்ளிக்கிழமையே சுனாமி அடித்த அன்றைய நாளிலே அவர் கல்வியை போய் கொண்டிருந்தார். அப்போ சுனாமி வருது என்று எல்லோரும் ஓடிக்கொண்டிருந்த நேரத்திலே இவர் பொந்தாச்சி மடம் வரைக்கும் போனபோது அங்கே இருந்தவர்கள் சுனாமி வருது என்று சொல்ல இவர் அது பற்றுப்பாலை அங்கேருந்து காரை திருப்பி பாலத்தாலை போய் வெள்ள வடிவு குட்டங்கி போய் கல்விக்குடியை சென்றடைந்தவர். அவர் ஒரு நல்ல மனிதர் என்ற காரணத்தினால் அந்த அவ்வாறு சென்றதால் அவர் இது காப்பாற்றப்பட்டு இன்றும் அவர் இருக்கின்றார். இருந்த கல்விக்குடியெலாம் இருந்தவர் போனவர் அங்கே இருக்கும்போது நல்ல சேவையை செய்து கொண்டு இருக்கின்றார். எனக்கு நான் அவரை மறக்க முடியாத ஒரு மனிதராக இருக்கின்ற காரணம், நான் இங்கே இருக்கின்ற நேரத்தில் கல்வியிலே நான் ஒரு கிளினிக்கு போக வேண்டும். அந்த நேரத்திலே எங்கள் கல்விக்குடியிலே கல்வி அஷ்ரப் ஞாபகத்தம்மன் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு தெரியாது. அப்போ நான் இவருக்கு ஒரு ஃபோன்லேயே சொன்னேன், இப்படி ஒரு வரவன் நான் கிளினிக்கு. அப்போ எனக்கு அந்த நம்பர் ஒன்று தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னேன். நான் சரி நான் அதை ஒழுங்கு பண்ணி வைக்க வேண்டிய சொன்னேன். அப்போ நான் அடுத்து நான் போகிற நேரத்தில் அங்கே நம்பர் இருந்தது. அங்கே இருந்தவர்கள் கிளினிக்கில் வேலை செய்து கொண்டிருந்த தாதி வச்சு வச்சுருக்க மாற்றிருந்த மாதிரி ஐயாவை பற்றி ஐயா உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள். நான் கலந்து வேலை செய்தவர்கள். ஆனால் அவர் ஒருவருக்காக வந்து இங்கே இந்த நம்பர் வேணும் என்று எங்கள்கிட்ட உதவி கேட்டவர் உங்களுக்காக மட்டும்தான், மறக்க முடியாது என்ற மாதிரி அவர் கூறினார்கள். நானும் அதே போல் அவரை இன்னும் மனதில் கற்றுக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் அவரை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை. இதேபோன்று டாக்டர் முரளீஸ்வரன் ஐயா அவர்கள் கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு படிப்பாளராக இருந்து அவர் ஒரு 6-7 வருஷமாக அந்த வைத்தியசாலையில் இருந்து அந்த கல்முனை வைத்தியசாலையின் தமிழ் பிரிவுக்கான அந்த வைத்தியசாலையை சிறந்த முறையில் நடத்த வேண்டும், திறமை வைக்க வேண்டும். அது சகல வசதிகளையும் கொண்டு வைத்தியசாலையாக அது இயங்க வேண்டும். இந்த பதிவுள்ள மக்களுக்கு அது சிறந்த மக்கள் தங்கள் சிறந்த வைத்திய சேவை பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு பணியாற்றி தற்போது மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பணிப்பாளராக இடமாற்றம் வந்திருக்கின்றார். அவர் வந்த அவர் 2-3 வருடங்களுக்கு முன்பு தான் இந்த பிராந்திய சுகாதார பணிப்பாளராக வந்தார். இந்த வகையிலே இந்த களவாஞ்சுடி ஆதார வைத்தியசாலையை அவர் தன்னுடைய காலத்தில்
தான் எவ்வாறு கல்முனை ஆஸ்பத்திரியை வைத்தியசாலையை சிறந்த நிலைக்கு கொண்டு வந்தோமோ, அந்த பகுதி மக்கள் சிறந்த வைத்திய வசதி பெறுவதற்கு சேவை செய்தோமோ, அதே போன்று அந்த அந்த எண்ணத்தை தன்னுடைய மனதிலே எடுத்து இந்த களஞ்சி வைத்தியசாலையிலே நல்ல எண்ணங்களையும் வைத்து இந்த வைத்தியசாலையில் என்னென்ன தேவைகளை செய்ய வேண்டுமோ அந்த தேவைகளை இங்கே இருக்கின்ற வைத்திய அத்தியட்சருடன் இணைந்து அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த வகையிலே அவர் சிறந்த சேவைகளை செய்ததன் பேரில் இந்த வைத்தியசாலை அவருடைய முயற்சியினால் மேலும் மேலும் முன்னேறி கொண்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம். அவர் ஒரு மேலும் அவர் அவருடைய ஒரு பண்பொண்டு இந்த வைத்தியசாலையில் என்ன நிகழ்வு நடந்தாலும் அந்த நிகழ்வுகளுக்கு அவரை அழைத்தால் எந்த கச்சமான நிலையிலையும் அவர் வந்து சமம் கொடுத்து இந்த வைத்தியசாலையில் வேலை செய்கின்ற வைத்திய அத்தியட்சகர், விசேட வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள், ஏனைய தாதிய உத்தியோகத்தர்கள், சிற்றூழியர்கள் போன்றவர்களை மட்டுமல்லாமல் இந்த வைத்தியசாலை நரம்புரி சங்கத்தினராகிய இந்த உறுப்பினர்களாகிய எங்களையும் அவர் உற்சாகப்படுத்துகின்ற ஒரு நல்ல விரும்புக்குரியவராக இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் அவருடைய நல்ல குணங்களிலே அதிகம் ஒரு பண்பான குணம் என்பதையும் நான் இந்த இடத்திலே கூறிய உண்டு. 25 வருடமாக செயலாளராக இருந்த இந்த வகையிலே இந்த வைத்தியசாலைக்கு கோட்டைக்கல்லத்தைச் சேர்ந்த டாக்டர் சதுமுகம் ஐயா அவர்கள் ஆடியச்சாக இந்த காலகட்டத்திலே இந்த வைத்தியசாலையிலே அவர் ஒரு சிறந்த ஒரு கண்ணை வைத்து நல்ல நோக்கத்தை வைத்து இந்த வைத்தியசாலை முன்னேற்றத்துக்கு அவர் ஒரு முன்னோடியாக இருந்து செயற்பட்ட ஒருவர் என்பதையும் நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள முடியும். அதே போன்று டாக்டர் தேவராஜா ஐயா அவர்கள் அவர் அக்கரைப்பத்தை பிறப்பிடமாக கொண்டிருந்தாலும் இங்கு அவர் ஒரு ஆடியச்சாக இருந்து இந்த வைத்தியசாலைக்கு சிறந்த சேவை செய்தவர். இந்த வைத்தியசாலையிலே இந்த களவாஞ்சேரி பட்டு தொழில் மக்கள் என்ற வகையிலே ஒரு கண்ணை வைத்து இந்த வைத்தியசாலையை சிறந்த செய்தவர். அதே போன்று அவர் ஆடியச் தரம் உயர்த்தப்பட்டு மாகாண சுகாதார சேவை பணிப்பாளராக திருவண்ணாமலைக்கு சென்ற நேரத்திலே அங்கிருந்தும் கூட இந்த வைத்தியசாலையிலே ஒரு நல்ல நோக்கத்தை வைத்து அந்த மாகாண சுகாதார சேவை பணிப்பாளராக இருந்தும் இந்த வைத்தியசாலைக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தது என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன்.